நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. 56 வயசு ஆயிடுச்சு, 60 வயசு ஆகி போச்சுன்னா நல்ல பெரிய பெரிய கோயிலுக்கு போய் கடவுளேன்னு சாமியை கும்பிடணும், நல்ல ஓய்வு எடுக்கணும். சாமிக்கு அதெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அதனால 7 ஏகதரம் போகணும், 8 8க்கு மேல இருக்க கூடாது. அப்படின்னா 8 8 எத்தனை வயசு? 64 70 வயசாகி போச்சுன்னா நல்ல யாருக்கும் துன்பம் இல்லாம சாப்பிட்டோமா ஒரு ஓரமா படுத்தோமான்னு இருக்கணும். மருமக இதை சொல்லிட்டா, மகன் இதை சொல்லிட்டா, என் பேரை இப்படி சொல்லிட்டா அப்படின்னு எந்த குறையும் யாருக்கும் துன்பம் இல்லாம இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்ம உடம்புல நமக்கு தொங்கு இருக்கிறது வரைக்கும் தான் நமக்கு மரியாதை இருக்கும். நமக்கு தொங்கு இல்லை, நம்மளை பார்க்கறதுக்கு அந்த ஒரு ஆள் வேணும்னு என்னைக்கு வருதோ அன்னைக்கு நம்மளை சீண்டுருவாங்க. அது வரைக்கும் இருக்கக்கூடாது. யாரும் இல்லாத இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிடும். அதனால எந்தெந்த வயதில் எதை எதை அனுபவிக்கிறோமோ அதை எதை அனுபவித்து வாழ வேண்டும். ஐயா, இந்த வயதில் பிள்ளை இல்லையே, இனி எந்த வயதில் பிள்ளை பிறந்தா அவருக்கு என்ன பலன் இருக்கு? 70வது வயதுல பிள்ளை பிறந்தா அந்த பிள்ளை தொட்டில இருக்கும், இந்த பிறவி கட்டில இருப்பா. பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஒரு ஆளு போடணும். அந்த ஐயா பிள்ளைய தூக்கிட்டு கடைக்கு போறவங்க போனா தெருவில் உள்ளவன் பூரா பேரும் பேசுவான். ஏலே சுப்பிரமணி, என்ன உன் பேரனைய கூட்டு போற? இல்ல நான் பெத்த பிள்ளைடா, எனக்கு பேரனால கேட்கே துப்புக்கிட்ட போயிலே அப்படின்னு பேசுவோம். அவனுக்கு தெரியும், ஆனாலும் நம்ம புத்தி பார்த்தவங்க இப்படி கேட்பாங்க. அதனால என் மன்னா நாகராஜா இதனால இதுவரைக்கும்
போன அண்ணாமாரா மறுடிங்கிறார். குலத்தான் கரைக்கு போன என்னை குழந்தை இல்லாதவன் என்று பேசுகிறார். பேசுதா நான் எங்கேயும் போக முடியல, வர முடியல. தண்டைக்கு போக முடியல. ஒருவோட தண்டைக்கு போனோம்னா ஒரு குடத்தை தூக்கிட்டு தண்ணிக்கு போனோம்னா சரி உடனே ஒருத்தி வாரா வந்து உடனே கேட்டா உனக்கு எந்த பிள்ளை அழுகுது? கைக்குள்ள இருக்கா வாய்க்குள்ள இருக்கா? என் மகன் வீட்டுல வந்து சாப்பாட்டுக்காக உட்கார்ந்து இருக்கான். நாமளும் கூட தண்ணியை குடிச்சிட்டு போறேன். அதுக்கு பிறகு நீ குடிச்சிட்டு போ. எனக்கு பிள்ளை இருக்குடி, நான் முடிச்சிட்டு போறேன். அதுக்கு பிறகு வீட்டுல வந்து சும்மா தானே இருப்பேன். என்ன வேலை இருக்கு, அதனால அதுக்கு பிறவா போய் தண்ணியை குடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு பேசுவா. எனக்கு இருக்கும் வணக்கங்களும் தெரிந்திருந்தும் என்னை இப்படி எல்லாம் கேடையும் கிண்டலுமா பேசுவாங்க. அப்படி என்று நாகக்கன்னியானவள் சொல்லுகின்றாள், கண்ண நல்ல பொழிய மாறும், கண்ண நல்ல பொழிய மாறும், கவினோடும் கண்ணிலையும் மாறாமலே கவினோடு என்ன கவினோடு என்ன அப்படி என்று இந்த நாகக்கன்னியானவள்
கண்ணீரும் கவலையும் கொண்டு தன் கணவனாகிய நாகராஜனிடத்திலே சொன்னார். வந்தா நாகராஜா, பிள்ளையில்லாத சாதம் இறக்கும் உருவாக்கோளது. மதுரை இல்லாத சாதம் எனக்கு மருந்தா தோணுது. சாப்பாடே தேட மாட்டேங்குது. நமக்கு தான் பிள்ளை இல்லையே, நமக்கு என்ன சாப்பாடு கேட்க அப்படின்னு. அதனால் என் நாகமுடி ராகவண்ணா, இனியும் நாமளுக்கு குழந்தை செல்வம் வேண்டுமேயானால் நாம் இப்படி இருக்கக்கூடாது. இறைவனாகிய சிவபெருமானை நினைத்து 16 வருடங்களாகவே நாங்கள் தவம் இருக்க வேண்டும் என்று இரு பேர்களுமே எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். எலிசபெத் குளியமைத்த 1000 முழம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே கம்பத்திற்கு தகுந்த பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து அதிலே ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊற்றி நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார் அல்லவா. அவர் ஒரு நாள் தவம் இருந்தாரா, ஒரு வாரம் தவம் இருந்தாரா, 12 வருடங்களாக இறைவனுடைய திருநாமத்தை சொல்லி இருவேரும் எப்படி தவம் இருக்கிறார்கள்.
வருடம் 12 தவறு வரும்போது பகவான் சிவன் வரவே இல்லை. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை நாம தவறாகத்தான் இந்த தவங்களை செய்து விட்டோமா என்ற ஆண்டவனாகிய சிவபெருமானை எண்ணி ஹரஹரா சிவ சிவ நாமனை நாதா என் உன்னாமனை பாடகா அநாதை ரட்சகா என் ஆபத்துக்கு வந்தோனே ஈசா இறைவா வென்றே இறைவனின் நாமங்களை உச்சரித்து 6 வருடமாக சிவனையே தவம் இருக்கிறார்கள். நாட்டை பல மாதங்களாக, வாரங்கள் பல மாதங்களாக, மாதங்கள் பல வருடங்களாக, இப்படியே 6 வருடங்கள் தவம் இருக்க இறைவனார் சிவபெருமான் வரட்டாங்கள. அப்படி இந்த நாகராஜனும் நாகத்துண்ணியும் மனமுருக ஊனுருக உள்ளமுருக அன்பு உருக மனமுருக சிவனை எண்ணியே பாடி அழைத்தார்கள். எப்படி அழைத்தார் தெரியுமா? ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சிவ சம்போ சங்கரா, அடியாசையும் தவத்தை பாரும், எந்த அடியாசையும் தவத்தை பாரும். சாமி என்ன குற்றம், நான் என்ன குற்றம், நான் என்ன குற்றம் செய்திட்டேனா? சிவ சம்போ சங்கரா, ஏழைக்கு நீர் இணங்க வேணும், இந்த ஏழைக்கு நீர் இணங்க வேண்டும். சாமி இறையனுக்கும் இறையனுக்கும் பரம்பொருளே, சிவ சம்போ சங்கரா, மாறாமல் இருக்க வேணும், இறை மாறாமல் இருக்க வேணும். நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். ஆனாலும் கண்டும் காணாதவரை போல இறைவன் கலி உலகமெல்லாம் வழியிறக்கவை புறப்பட்டார். அன்னைக்கு பார்க்க பார்வதிக்கு ஒரு ஆசை. இப்படி சொன்னா நான் ஒன்னும் நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டீங்க? ஏதாவது ஒரு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம் வேணும்? உங்க அண்ணன் இருக்கவர் கோவல கண்ணன். பார்வதி, உன் வார்த்தையில சுத்தம் இல்ல. கிடையாது. அதனால வார்த்தையில சுத்தம் இல்லனா இங்க வச்சு ஒண்ணு பேசுவேன், அங்க போய் ஒண்ணு பேசுவேன். அதனால உன்னை நம்ப முடியாது. உங்க அண்ணன் இருக்காரு பாரு கோபால கண்ணன். கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தார்.
கடவுளோடு நீ இப்படி நடத்த வரலாம். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா பரியிழந்து முடிக்கிறது வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று ஆணையிட்டு கொடுத்து இருவேருமே வாக்கூட்டு சட்டத்தை வாங்கி கொண்டு உலகத்திற்கு எப்படி பரியிழந்து வருகிறார்கள். நானே நல்ல நிலையை கொண்டு அழைப்பை தீர்ப்பதற்காக கொஞ்ச நேரம் நாம இளைப்பாறை விட்டு போனா என்ன பார்வதி? இதுக்குத்தான் முதலாவதே சொன்னேன், நீ வேண்டாம் வீட்டுல இருந்து சொன்னா என் பேச நீ கேட்டியா? கேட்க மாட்டோம்னே. சரி பரவாயில்ல வா, இப்ப என்ன விட்டுட்டேன் போக முடியும் அப்படின்னு கண்ணை கட்டிய தூரத்திலே ஒரு பெரிய ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் களைப்பு தீர்வதற்காக ஆலமரத்தின் அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகளும் மேய்ந்து கொண்டே இருந்தது. இந்த மாடு மேய்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய பாலகன் 10 வயசு இருக்கு பார்த்துக்கோ. இந்த டவுசர் போட்ட தம்பி மாதிரி இருப்பான். 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் மரத்துக்கு மேல ஏறி அந்த ஆடு மாடுக்கு கொலைகொப்பு வேணும்னு முனைக்கொப்பிலே உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். முனைக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டினா என்ன ஆகும் தெரியுமா? கொப்பு வெட்டு முடிஞ்ச கொப்போட அவனுக்கு கீழே வந்துருவான். அடிக்கொப்புல இருந்து முனிக்கொப்பு வெட்டினாமன்னா கொலை மட்டும் கீழே வந்து விடும். சரி, அது விவரம் உள்ள பிள்ளை. இவன் ஊர்கிட்ட போய் எப்படி விட்டான் தெரியுமா? முனிக்கொப்புல போய் உட்காந்துக்கிட்டு அவன் உட்கார்ந்து அடிக்கொப்பு வெட்டுதான். அதான் அறிவு இல்லாம புத்தி இல்லாத பையன் கீழே விழுந்தா பெற்றவருக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். உடனே அவனை காப்பாற்ற வேண்டும் என்று பார்வதி சொல்ல என்னால் முடியாதென்று இறைவனாகிய சிவபெருமான் சொல்ல பார்வதியின் வார்த்தைக்காக பார்வதி அவன் வெட்டு முடிந்து கீழே விழும் போது அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ காப்பாத்து, அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் காப்பாத்துறேன்னார். அவன் வெட்டு முடிந்து கீழே வரும் போது அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஐயோ நான் செத்தேன்னு விழுந்தான். ஆச்சரியம் போக்குறேன். செத்தேன்னு விழுந்தா செத்து போனாண்டி. நான் பின்னால் என்ன அந்த இடத்தை கடந்து ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் அந்த இடத்தை விட்டு கைலாசம் போக வந்து நாகலோகா அந்த
பார்வதி நாகராஜன் நாகக்கண்ணியின் தவத்தை கண்டார். ஈசா இறைவா, இந்த நாகத்தை இப்படி தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு கேட்ட உடனே பிள்ளைக்காக இருவர்களும் தவம் இருக்கிறார் என்றார். அப்படியானால் உடனே குழந்தை வாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்ல, பிள்ளைனா சாதாரணமா கொடுக்க முடியாது. அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தவங்க சொல்ல, பாவ புண்ணிய கணக்கை பார்த்தவங்க சொல்ல, சித்திரவத்துல நைனாரை வரவழைத்து கணக்கை பார்த்தால் கணக்கிலே பிள்ளை இல்லை. அப்போ ஆதிசக்தி உமையவை பார்வதாதேவி யாரை பிள்ளை இந்த செல்வத்துல பிள்ளை இல்லை என்று சொல்ல முடியுமா? செய்த தவத்திற்கு நீங்க தவக்குழந்தை கொடுக்க வேண்டும் சொல்ல, பிள்ளை வரம் கொடுத்தால் பின்னால் இரண்டு வந்து சேரும், என்னால் முடியாது என்று இறைவன் சொன்னார். அப்போ கோபம் கொண்ட அந்த பார்வதியானவள் தானே நீங்க கொடுத்து விட்டார். சட்டம் கிடையாது என்று கையில இருந்த அமிர்தமென்னும் 8 கலசத்தை வரவழைத்து இருவேர்களுக்கு வரமாக கொடுப்பேன். 21 நாள் அரை மண்டலங்கள், 48 நாள் ஒரு மண்டலங்களா அதனை உருட்டி இருந்து வந்தார்கள். அது 48ஆம் நாளையில நல்ல வெள்ளிக்கிழமை என்று 8 கலசத்தை